நான் தான் மனசு பேசுகிறேன். என்ன மனசோட கேட்குறீங்களா? ஒரு கூட்டத்தில் தனியாக நிற்பதற்கான திறன் கொண்ட ஒருவர் தான் மாபெரும் வெற்றியை கைவசப்படுத்துகிறார். நீங்கன்னா மேடைக்கு போகிற கூட பயப்படுறீங்க. யார்கிட்டையாவது எதையாவது கேட்கணும்னா அவ்வளோ தயங்குறீங்க. மனப்பான்மை, இந்த மனப்பான்மை இருக்கே மிகப்பெரிய ஒரு முக்கியமான மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. ஆமாம், ஒரு நபரின் உயர்வு மனப்பான்மை என்று கருதப்படுகிற ஒரு விஷயம் உண்மையில் அவர் தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்கு மேற்கொள்கின்ற முயற்சியே அன்றி வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தாழ்வு மனப்பான்மையே வரக்கூடாதுன்னு தான் உயர்வு மனப்பான்மையை நம்ம கையாளுறோம்னு சொல்கிறாங்க. புறக்காரணிகள் மீது கவனம் செலுத்துவது உங்களுடைய மனப்பான்மையை வலிமைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனப்பான்மை என்பது மற்றவர்கள் கொடுக்கின்ற ஒரு பரிசாகும். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமும் தனிச்சிறப்பும் கொண்டவன். ஒப்பீடுதான் ஒரு மனிதனுடைய மனப்பான்மைகள் அனைத்தும் மூலாதாரம் ஆகும். யதார்த்தத்தில் உயர்வு மனப்பான்மை என்று எதுவுமே இல்லவே இல்லை. உள்ளது உள்ளபடியே நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை உங்களால் ஒருபோதும் களைய முடியவே முடியாது. நெசிட்டிஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நீங்கள் எடுக்கணும். ஈடுபாடு, எதுலேயுமே அவ்வளோ பெரிய ஈடுபாடு உங்களுக்கு வேணும். ஒருவருடைய மகிழ்ச்சியை பறிக்கக்கூடிய சக்தி எந்த ஒரு தனிநபருக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இல்லவே இல்லை. ஒரு மனிதன் மக்களிடமும் பொருட்களிடமும் கொண்டுள்ள ஈடுபாட்டின் காரணமாகவே மகிழ்ச்சியற்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளும் உங்களுடைய விருப்பங்களும் உங்களுடைய ஈடுபாட்டை அதிகரிக்க செய்யும். எதிர்பார்ப்பு இறுதியில் துன்பங்களை கொண்டு வருகிறது. எதிர்பார்க்காதீர்கள், ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள் அப்படின்னு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு நியதி இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. மதமோ அல்லது சமுதாயமோ, ஒரு தனிநபரோ அல்லது ஒரு பொருளோ, யாராலும் எது ஒன்றாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது. எந்த நேரத்திலும் எவரொருவருக்கும் நிகழக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கும் நிகழக்கூடும். ஒரு நபரோ அல்லது ஒரு பொருளோ தனக்கு சொந்தம் என்ற ஓர் எண்ணத்திலிருந்து தான் அனைத்து எதிர்பார்ப்புகளும் தொடங்குகின்றன. யதார்த்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் போவதோ அந்த யதார்த்தத்தை மாற்றப் போவதில்லை. வெற்றிக்கான திறவுகோல் வெற்றியாளராக முடியும். நீங்கள் வெற்றி சிகரத்தை அடைய உங்களுக்கு உதவக்கூடிய தீர்வுகளை பற்றி நான் கூறப்போகிறேன். அவற்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்வில் அவற்றை செயல்படுத்தினால் நிச்சயமாக உங்களால் ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற முடியும். வெற்றியின் திறவுகோல் அறிவு மிகப்பெரிய விஷயம். கூடிய நினைவாற்றலும் தர்க்க ரீதியாக ஆய்வு செய்வதற்கான திறனும் நிச்சயமாக அறிவின் அறிகுறிகள் அல்ல. தண்ணீரின் வேதி குறியீட்டை அறிந்து வைத்திருப்பவனை விட அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று, அதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்திருப்பவன்தான் அதிக அறிவார்ந்தவன் ஆவான். தண்ணீரின் வேதி குறியீட்டை அறிந்து வைத்திருப்பவனை விட தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்போது பயன்படுத்த வேண்டும் தெரிந்து வைத்திருப்பவன் தான் அதிக அறிவார்ந்தவன் ஆவான். ஒருவன் வளர்ச்சியுற விரும்பினால் மேதைமைக்கும் அறிவுக்கும் இடையேயான வேறுபாடு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதனிடம் பற்றாக்குறையாக இருக்கும் 2 விஷயங்கள் நேரமும் ஆற்றலும் தான். எது தேவை அல்லது எது தவிர்க்கப்பட முடியாதது என்பதை அறிந்து கொள்வதை விட தேவையற்ற அனைத்தையும் வாழ்விலிருந்து நீக்குவது அதிக முக்கியமானது. மேதமை, அறிவு, இவற்றுக்கான வித்தியாசங்கள். படைப்பாற்றல் வரலாற்று ரீதியாக படைப்பாற்றல் மிக்க எதையும் சாதிக்காமல் உலகை விட்டு மறைகின்ற ஒருவர் தன் வாழ்க்கையை விரயமாக்கி உள்ளார் என்றுதான் பொருள். இயற்கையில் மனிதனை தவிர வேறு யாருக்கும் படைப்புத்திறன் வழங்கப்படவில்லை. படைப்பாற்றல் விலை மதிப்பிடக்கூடிய முடியாத ஒன்று.
படைப்பாற்றலை விட மாபெரும் விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஆராயாமல் எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நம்புவதுதான் மனிதனுடைய படைப்புத்திறனின் மாபெரும் எதிரியாகும். நீங்கள் படைப்பாற்றல் மிக்கவராக திகழ விரும்பினால் அடுத்தவரை பார்த்து அப்படியே நடந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். படைப்பாற்றல் மிக்க எதையும் உங்களால் செய்ய முடியாது. படைப்பாற்றல் தானாகவே ஊற்றெடுத்து பாயும். ஒவ்வொரு மனிதனும் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு துறையின் திறமை பெற்றிருக்கிறான். அந்த திறமையை விடாமுயற்சியுடன் பேணி வளர்ப்பதுதான் மாபெரும் வெற்றியை அடைவதற்கான ஒரே வழியாகும். ஒருமித்த கவனக்குவிப்பு. ஒருமித்த கவனக்குவிப்பு என்பது மனிதனுடைய உள்ளார்ந்த இயல்பு. அதை அவன் தன்னுடைய விருப்பம் போல பயன்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு ஒருமித்த கவனக்குவிப்பை விட மிகப்பெரிய மாயாஜாலம் வேறு எதுவுமே இல்லை. ஒவ்வொருவருக்கு எந்த துறையில் ஆர்வம் இருக்கிறதோ அதில்தான் அவரால் ஒருமித்த கவனம் செலுத்த முடியும். ஒருமித்த கவனம் செலுத்துவதற்கான திறன் இல்லாதது அந்த குறிப்பிட்ட துறை மீதான விருப்பமின்மையையோ அல்லது உங்களிடத்தில் ஆற்றலின் இன்மையோ உணர்த்துகிறது. ஒருமித்த கவனக்குவிப்பில் உங்கள் ஆற்றல் ஒரு வட்ட இயக்கத்தில் நகர்கிறது. உங்களுடைய லட்சியங்களை மட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி பெறுவார்கள் என்று நாம் நினைத்திராத மக்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் வெற்றியடைகின்றனர். லட்சியம்தான் ஆற்றலின் மிகப்பெரிய எதிரி. லட்சியம் உங்கள் வேலையிலிருந்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விடுகிறது. விளைவுகளை நோக்கி செயல்படுவதுதான் அந்த விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்றதே அன்றி லட்சியங்களை கொண்டிருப்பது அல்ல. தன்னம்பிக்கை இது மிகப்பெரிய முக்கியம். தன்னம்பிக்கை தான் வெற்றிக்கான திறவுகோல். தன்னம்பிக்கை இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பது முக்கியமான கருத்து. தன்னம்பிக்கை இல்லாமல் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் விருப்பமான விளைவுகளை ஒருபோதும் பெற்றுக் கொடுப்பதே இல்லை. இயற்கையின் வலிமையான சக்திகள் அனைத்தும் சேர்ந்தால் கூட அவற்றால் ஒரு மனிதனை அடிமையாக்க முடியாது. அனுபவங்களாலோ அல்லது எந்த துறையில் உங்கள் திறமை இருக்கிறதோ அதில் ஈடுபடுவதன் மூலமாகவோ தான் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. கடவுள் உட்பட மற்றவர்கள் மீது சார்ந்திருப்பது உங்களுடைய தன்னம்பிக்கையை கணிசமாக குறைக்கிறது. மனிதன் முழுமையான சுதந்திரத்தை பெற்றுள்ளான். மனிதனால் தன்னை தவிர வேறு எவர் மீதும் நம்பிக்கை வைக்க முடியவே முடியாது. மனநிறைவு. வெற்றி என்னும் ஏணியில் ஏறுவது என்று வரும்போது மனநிறைவுடன் இருப்பதை விட அதிக மயாஜலமானது வேறு எதுவுமே இல்லை. உண்மையில் மனநிறைவை விட மிக பெரிய சொத்து மனித வாழ்வில் வேறு எதுவுமே இல்லை. முடிவுரை. மனித வாழ்க்கைக்கு 2 நோக்கங்கள் மட்டும் இருக்கின்றன. ஆனந்தமாக வாழ்வது, வெற்றி சிகரத்தை எட்டுவது. எனவே நோக்கம் தெளிவாக இருந்தால் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும். நன்றி, வணக்கம். என்ன இந்த புத்தகம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், பாருங்களேன் எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்கன்னு. Thank you.